தொழில் முனையா ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைம் அண்ட் மோஷன் ஸ்டடினா என்ன, அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சூப்பர் மென்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர இயக்க ஆராய்ச்சின்னு சொல்கிறாங்க தமிழில். ஒரு வேலையில் இருக்கிற பல்வேறு பகுதிகளை தனித்தனியாக பட்டியலிட்டு அது ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத கணக்கிடுறாங்க. இது மூலமாக என்ன பலன் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தில் எவ்வளோ பொருட்களை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும், அதுக்கு எவ்வளோ ஆட்கள் தேவைப்படுவாங்க அப்படின்றதையும் ஃபைனலாக அந்த பொருளுக்கான காஸ்டிங்கை தீர்மானிக்கிறதுக்கும் இது பயன்படுது. ஒரு உதாரணம் மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒரு தோசை கடை எடுத்துன்னு இருக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தோசை மாவும் கலக்கும் நேரம் அதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிடங்கள். ஸோ தோசை ஊற்ற எடுக்க ஆகும் நேரம் பார்த்தீங்கன்னா 1 நிமிடம் ஆகுது. ஒரு பக்கம் வேக ஆகும் நேரம் 1 நிமிடம், மறுபக்கம் திருப்பி போட்டு அதை வேக வைக்கிறதுக்கு 1 நிமிடம் ஆகுது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் ஆகுது. ஸோ 100 தோசை சுடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 நிமிஷம் இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா 300 நிமிஷம் ஆகுது. ஸோ மொத்தம் ஆகும் நேரம் பார்த்தீங்கன்னா 300 நிமிஷம் ப்ளஸ் இந்த ஒரு கலக்கிறதுக்காக மாவு கலக்கிறதுக்கான 10 நிமிஷம், இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 310 நிமிஷம் ஆகுது. ஸோ ஒரு நிமிடத்தில் நமக்கு கிடைக்கிற தோசைன்னு பார்த்தீங்கன்னா 100 டிவைடட் பை இந்த 310 நிமிடங்கள் போட்டாங்கன்னா 0.32 தோசை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மாஸ்டரோட வேலை நேரம் ஓய்வு போக 8 மணி நேரம், அதாவது 480 நிமிடங்கள்னு எடுத்துக்கலாம். 480 நிமிடங்களில் நமக்கு கிடைக்கிற தோசை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 480 இன்ட்டு 0.32 போட்டிங்கன்னா 153 தோசை அவர் வேலை பார்க்குற அந்த 8 மணி நேரத்தில் கண்டிப்பாக உற்பத்தி பண்ணி அதாவது செஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆகுது. அதாவது அவரால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ தோசைக்கான விலையை நம்ம ஈஸியாக நிர்ணயிக்க முடியும். உதாரணத்துக்கு மாஸ்டரோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா அப்படின்னா 500 டிவைடட் பை 153 போட்டாங்கன்னா ஒரு தோசை மேலே 3 ரூபாய் 20 பைசா தோசைக்கு மட்டுமே ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிற வேலையை இது பண்ண சொல்லும் அந்த தோசையோட முழுமையான வேலை என்ன அப்படின்றத நம்மளால் தீர்மானிக்க முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காம்படிட்டிவாக கொடுத்து அதிக விற்பனைகளை பண்ணுறது மூலமாக நம்ம அதிக லாபத்தை எடுக்க முடியும். ஸோ இது ஒரு உதாரணம் தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இதை பல்வேறு இடங்களில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போது இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். வேற ஒரு இடத்துல அப்ளை பண்ணதை இது ஒரு மசாலா தயாரிக்கிறதுக்கான ஃபார்மேட் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. ஸோ ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு காலையில் தொடங்குது. மிளகாத்தூள் மற்ற மசாலா ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பவுச் ரெடி பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஸோ அதை ஒரு 2 பேர் எடுத்துகிட்டு அதாவது அரைச்சி எடுத்துக்கின்னு வராங்க. ஸோ அதை ஒரு பிளெண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது 50 பவுச்சுக்கானது அதையும் ஒரு 2 பேர் பண்ணுறாங்க. இங்கே ஒரு 5 நிமிஷம் இங்கே ஒரு 5 நிமிஷம் ஆகுது. மிக்ஸ் ஆன மசாலாவை எடுத்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் மிஷினில் போட்டு ஃபில் பண்ணுறாங்க. அதுக்கு 2 பேர் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த 50 பவுச்சு ரெடி பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் அந்த இடத்துல செலவாகுது. அடுத்த கட்ட இடத்துக்கு வருது. ஸோ பேக் ஆன மசாலாவை இன்னொரு பவுச்சில் போட்டு ரெடி பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 பேர் தேவைப்படுறாங்க. 5 நிமிஷம் செலவாகுது அந்த இடத்துல அந்த 50 ரெடி பண்ணுறதுக்கு. சீல் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பவுச்சில் போட்டு இது பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் ஆகுது. அதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க. ஸோ கார்டன் பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. அதுக்கு ஒரு 2 பேர் தேவைப்படுறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 பவுச் வெளியே வர்றதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த 5 நிமிஷங்கள் எல்லாமே கூட்டினீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் ஆகுது. அதாவது முதல் 50 பவுச் வெளியே வரதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 30 நிமிஷம் ஆகுது. இவங்க அந்த 5 நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராடக்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த 50 பவுச்சுக்கானது ஃபஸ்ட்டு 30 நிமிஷத்தில் 50 பவுச் வருது. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 50 பவுச் கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் இருக்குது. ஸோ 12 × 50 பவுச் அப்படின்னு கணக்கு சொல்ல ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 600 பவுச் ரெடி பண்ண முடியும். ஸோ 7 மணி நேரம் வேலை நேரம்னு எடுத்துக்கணுங்கன்னா 4200 பவுச் ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு 300 பவுச் சேர்த்து செய்கிறாங்கன்னா 4500 பவுச் ஒரு நாளைக்கு அவங்களால உற்பத்தி பண்ண முடியும். ஸோ ஒரு எம்ப்ளாய்க்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா நம்ம சம்பளம் கொடுக்குறோம். இன்ட்டு 12 பேர் வேலை செய்கிறாங்க இந்த ஒட்டுமொத்த இடத்துலையும். ஸோ 1800 ரூபா செலவாகுது. இந்த 1800 4500 டிவைட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் மேலே 40 பைசா எம்ப்ளாய்க்கு சம்பளமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது ஒரு பவுச்சுக்கு 40 பைசா எம்ப்ளாய்க்கு சம்பளமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி காஸ்டிங்கை தீர்மானிக்கிறதுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் வேலைகள் நேரத்தை நம்ம கணக்கிடுறது மூலமாக ஒரு நாளைக்கான அவுட்புட் நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்றத நம்மளால் தீர்மானிக்க முடியும். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம விற்பனை யுக்திகள் எல்லாம் வகுக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இந்த டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி இருக்குதுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.